بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் அல் குர்ஆனில் அத்தாட்சிகள் என்ற தொடரிலே 4வது பகுதியில் இம்ரானின் சந்ததியினர்கள் என்ற தலைப்பில் உள்ள சூரத்து ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்திலே ஒரு சில பகுதிகளை, அந்த பகுதியிலே நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தாட்சிகளை இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த இம்ரானின் சந்ததியினர் என்ற இந்த பகுதியிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏராளமான அத்தாட்சிகளையும் ஏராளமான அற்புதங்களையும் இந்த சூறாவிலே, இந்த பகுதியிலே நமக்கு ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகின்றான். குறிப்பாக அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதமான படைப்பு நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எந்த அளவுக்கு அற்புதம் என்றால், எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அற்புத படைப்போ, அன்னாருடைய ஒரு மனைவியார் அல்லாஹ்வுடைய அற்புதமான படைப்போ, அதுபோன்று நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஒரு அதிசய பிறவி, ஒரு அற்புத படைப்பு. இந்த ஒரு அதிசயத்தை வைத்து படிப்பினை பெற வேண்டிய நசாராக்கள் வழிகெட்டு போய் கடைசியிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ்வுடைய மகன் என்ற நிலைக்கு அவர்கள் ஆளாக்கி நரக படுகொலிக்கு தங்களை ஆயத்தமானவர்களாக ஆக்கி கொண்டார்கள். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை எப்படி மதிக்க வேண்டும், எப்படி நம்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேதம் அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன். அந்த அடிப்படையிலே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வுடைய அதிசய பிறவியாக, ஒரு அற்புத பிறவியாக படைத்து, அற்புத பிறவியாக நம்பி அவர்களை மதிக்க சொல்கிறது அல்லாஹ்வுடைய தீன் அல் இஸ்லாம். அந்த அடிப்படையில் தான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் அன்னை மரியம் அவர்களை எப்படி மதிக்க வேண்டும். ஏனென்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு அற்புத பிறவி எனும் பொழுது, ஒரு அதிசய பிறவி எனும் பொழுது, அந்த அதிசய பிறவி எப்படி பிறந்தார்கள்? ஒரு ஆணுடைய தொடர்பு இல்லாமல், ஒரு ஆணுடைய சம்பந்தம் இல்லாமல், வெறும் மரியம் என்ற ஒரு பெண்ணை மட்டுமே வைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். இதற்குத்தான் அல்லாஹ் உதாரணம் கூறுகின்றான். நீங்கள் ஈசாவுக்கு உதாரணம் இருப்பதாக இருந்தால், இன்ன மஸல ஈசா க மஸலி ஆதம், நீங்கள் ஆதமை அவருக்கு முன்னுதாரணமாக எடுங்கள். ஏனென்றால் ஒரு தந்தையின் சம்பந்தம் இல்லாமல், ஒரு ஆண் சம்பந்தம் இல்லாமல் ஈசா பிறந்தார் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வே அவருக்கு தந்தையாக ஆக்கிவிட்டீர்கள். அப்படி என்றால் ஆணும் தொடர்பில்லாமல் பெண்ணும் தொடர்பில்லாமல் பிறந்தாரே ஆதம், அவருக்கு யாரை கடவுளா தகப்பனாக ஆக்குவீர்கள்? ஆணுடைய தொடர்பில்லாமல் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தார் என்பதற்காக மரியம் தான் அவருடைய தாயார், அல்லாஹ் தான் அவருடைய தந்தை என்று சொன்னீர்களே. அப்படி என்றால் ஆணும் தொடர்பில்லாமல் பெண்ணும் தொடர்பில்லாமல் பிறந்தவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், படைக்கப்பட்டவர். அப்ப அவருக்கு யாரை தந்தையாக்குவீங்க, யாரை தாயாக்குவீங்க? சரி, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய படைப்பு. அல்லாஹ் யாருடைய தொடர்பு இல்லாமல் மண்ணால் படைத்தான். அவங்க மனைவி ஹவ்வா அம்மையார் எந்த பெண்ணுடைய தொடர்பு இல்லாமல் படைக்கப்பட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர் அவங்களுடைய மனைவி. அப்ப அந்த அம்மையார் எப்படி படைக்கப்பட்டாங்க? பெண்ணுடைய தொடர்பு இல்லாமல், வெறும் ஆணுடைய விலா எலும்பிலிருந்து மட்டும்.
ஆக ஆணுடைய தொடர்பு இல்லாமல் பெண்ணுடைய தொடர்பும் இல்லாமல் படைக்கப்படும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பெண்ணுடைய தொடர்பு இல்லாமல் வெறும் ஆணிலிருந்து மட்டும் படைக்கப்பட்டவர் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். அதே போன்றுதான் ஆணுடைய தொடர்பு இல்லாமல் பெண்ணிடத்திலிருந்து மட்டும் படைக்கப்பட்டவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஆக ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்பது ஒரு அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லும் அளவுக்கு ஒரு வித்தியாசமான பிறவியோ வித்தியாசமான படைப்போ அல்ல. அப்படி நீங்கள் ஆணுடைய தொடர்பு இல்லாமல் பிறந்தார் என்பதற்காக இவரை நீங்கள் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்வதாக இருந்தால் ஹவ்வாவை அல்லாஹ்வுடைய மனைவி என்று சொல்வீர்களா? அல்லது ஆதமை எப்படி சொல்வீர்கள்? ஆணுடைய தொடர்பும் பெண்ணுடைய தொடர்பு இல்லாமல் படைக்கப்பட்டாரே, அவரை எப்படி சொல்வீர்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே கேட்கின்றான். இப்படி இந்த கிறிஸ்தவர்களுடைய தவறான நம்பிக்கையை, தவறான கொள்கையை தகர்க்கக்கூடிய ரப்பல் ஆலமீன் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கோ, அவர்களை பெற்றெடுத்த தாயார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கோ எந்த விதமான சிறு பங்கமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே அல்லாஹ் தன்னுடைய அருள்மொழி மூலமாக மிக கவனமாக இருந்தான். மிகவே கவனமாக இருந்தான். ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை யூதர்கள் எவ்வளவு கேவலப்படுத்தினார்கள்? வேசி என்று சொன்னார்கள், நடத்தை கெட்டவர்கள் என்று சொன்னார்கள். ஆணுடைய தொடர்பு இல்லாமல் எந்த ஆணுக்கு பிறந்தாரே தெரியாது ஈசா. அப்படி எங்கேயோ போன இடத்துல யாரோடவோ கூடி யாரோடவோ பழகி ஒரு ஹராமான பெண் ஆண் குழந்தையை பெற்றுட்டு வந்துட்டா என்று பழித்து பேசினார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அந்த நேரத்தில் அருமை சகோதரர்களே, மரியமை பற்றி பைபிள் என்ன சொல்கின்றது? கிறிஸ்தவருடைய வேதமான பைபிள் மரியமை பற்றி என்ன சொல்கிறது? அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் மரியமை பற்றி என்ன சொல்கிறது என்று நம்ம கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்டா, இதை நான் இன்ஷாஅல்லாஹ் சூரத் மரியம்ல உங்களுக்கு டீடைலா சொல்றேன். சூரத் மரியம்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தை பிறந்த விதத்தை அல்லாஹ் தெளிவா சொல்றான். அப்ப பைபிள் என்ன சொல்லுது? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த வரலாற்றை, பிறந்த முறையை பைபிள் எப்படி சொல்கிறது? எந்தெந்த அத்தியாயத்தில் என்னென்ன வசனத்தில் சொல்லுது? அல்லாஹ்வுடைய குர்ஆன் எப்படி சொல்றான்னு பாத்தீங்கன்னா, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தலையில் வைத்து கொண்டாடுகிறது. அவ்வளவு மரியாதையோடு அவ்வளவு இஸ்ஸத்தோடு ரப்பல் ஆலமீன் சொன்னான். ஆனால் பைபிளை பார்த்தால் கிட்டத்தட்ட யூதர்களுடைய கூற்றுக்கு சாதகமாக இருப்பதை போட்டுதான் பைபிள் இருக்கும். யூதர்கள் வெளிப்படையா வந்து வேசின்னு சொன்னாங்க மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை, வெளிப்படையா நடத்தை கட்ட வேண்டாங்க, வெளிப்படையா ஹராத்துல குழந்தை பெற்றவன்னு சொன்னாங்க. பைபிள் அந்த அளவுக்கு கேவலமா சொல்லாட்டாலும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி சொல்லும், கிட்டத்தட்ட அந்த வெளியே சொல்லும். நான் இன்ஷாஅல்லாஹ் சூரத் மரியம் வரும்போது அதை உங்களுக்கு கம்பேர் பண்ணி சொன்னா உங்களுக்கு புரியும். ஏன் சொன்னா பைபிள் என்பது அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து, அல்லாஹ்வுடைய பாதுகாக்கப்பட்ட பலகையிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த வேதத்தை பூமிக்கு கொண்டு வந்தார்களோ அந்த இன்ஜீல் அல்ல பைபிள் என்பது. அந்த இன்ஜீல் அல்ல பைபிள். எந்த ஒளியிலிருந்து அல்லாஹ் குர்ஆனை கொண்டு வந்தானோ, எந்த ஒளியிலிருந்து அல்லாஹ் தௌராத்தை கொண்டு வந்தானோ, எந்த ஒளியிலிருந்து அல்லாஹ் ஜபூரை உலகத்திற்கு இறக்கி வைத்தானோ அந்த ஒளியிலிருந்து இறக்கப்பட்ட இன்ஜீல் அல்ல பைபிள் என்பது. ஏன்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட இன்ஜீல் வேறு, இப்பொழுது கிறிஸ்தவர்கள் புழங்கக்கூடிய பைபிள் வேறு. ஏன் இந்த பைபிள் எப்பொழுது எழுதப்பட்டது? யாரால் எழுதப்பட்டது? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வானத்திற்கு உயர்த்தப்பட்டு 70 ஆண்டுகளுக்கு பிறகு. கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை எப்படி சொல்வதா இருந்தால், ஜீசஸ் கிரைஸ்ட் சிலுவையில் அறையப்பட்டு 70 ஆண்டுகளுக்கு பிறகு சென்ட் பால் என்பவனால் எழுதப்பட்டதுதான் இந்த பைபிள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய அங்கீகாரம் கிடைக்கல இதுக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆத்தரைஸ் பண்ணல, எனக்கு இறங்கிய வேதம் இதுதான், எனக்கு இறங்கிய வகை இதுதான், அப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆத்தரைஸ் பண்ணல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நம்பிக்கைப்படி சிலுவையில் அறையப்பட்டு 70 ஆண்டுகளுக்கு பிறகு பைபிள் எழுதப்பட்டது யாரால்? சென்ட் பால் என்பவனால், பவுல் அடிகளார் அப்படிங்குவாங்க. அந்த சென்ட் பால் யார் தெரியுமா? இவன் ஒரு யூதன், இவன் ஒரு யூதன். இந்த யூதனால் எழுதப்பட்ட பைபிளை தான் ரோமர்களுக்கு எழுதிய கடிதம், ரோமர்களுக்கு எழுதிய நிருபம் அப்படிலாம் பைபிளை நீங்க பார்க்கலாம். அப்படி எழுதப்பட்டதுதான் பைபிள் என்பது. ஆகவேதான் கிட்டத்தட்ட யூதர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்களோ அந்த வார்த்தைகள் ஆல்மோஸ்ட் பைபிள்ல இருக்கும். ஏன்? ஒரு யூதனால் இயற்றப்பட்டது இது. கிறிஸ்தவத்தை அழிப்பதற்காக உருவெடுத்த ஒரு யூதனால் இயற்றப்பட்டது. ஆனா இன்னைக்கு பெரிய வேதனை என்னன்னு சொன்னா, அந்த யூதர்களோட கைகோத்துக்கிட்டு இஸ்ரவேலர்கள் எல்லாம் கடவுளின் ஆசி பெற்றவர்கள். இஸ்ரவேல் பூமி அது ஒரு ஹோலி லேண்ட். இஸ்ரவேல் பூமி, அது இஸ்ரவேல் பூமி நம்ம சொல்றது ஜெருசலம், தாருசலாம், ஜெருசலம் அல்ல தாருசலாம்.
பைத்துல் முகத்தஸ் அமைந்திருக்கக்கூடிய தாருஸ்ஸலாம், அந்த தாருஸ்ஸலாம் தான் பின்னாடி மருவி ஜெருசலம் ஆக்குனாங்க யூதர்களும் கிறிஸ்தவர்களும். ஏன்னா தாருஸ்ஸலாம் என்பது ஒரு இஸ்லாமிய வார்த்தை, ஒரு அரபி வார்த்தை. தாருஸ்ஸலாம் என்றால் அமைதி நிரம்பிய இல்லம்னு அர்த்தம், அமைதி நிரம்பிய பகுதின்னு அர்த்தம். அந்த அமைதி நிரம்பிய பகுதியை இன்னைக்கு அட்டூழியம் நிரம்பிய பகுதியாக மாற்றி விட்டார்கள் யூதர்களும் கிறிஸ்தவர்களும். இன்னைக்கு பைத்துல் முகத்தஸ் அமைந்திருக்கக்கூடிய ஜெருசலத்தை, அந்த ஜெருசலத்தை கிறிஸ்தவர்கள் அது ஹோலி லேண்ட், அது ஒரு புனித பூமிங்கிறாங்க. இஸ்ரவேலர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இஸ்ரவேலர்கள் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி யார் சொன்னது? பைபிள்ல இருக்குது. அந்த பைபிளை எழுதுறது யாரு? ஒரு இஸ்ரவேலன், ஒரு யூதன். அப்போ ஒரு யூதன் பைபிளை எழுதும் பொழுது அவன் இஸ்ரேல், அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை வேசி என்று பழித்த, மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை விபச்சாரி என்று பழித்த, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஹராத்துல பிறந்தவர் சொன்ன அந்த இஸ்ரவேலனை பற்றி பைபிளில் எப்படி இருக்கும்? இஸ்ரவேல் எல்லாம் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு தானே இருக்கும் ஒரு இஸ்ரவேல் எழுதும் பொழுது. சொல்ல புரியுதுங்களா? சரி, விளங்குதா? அப்ப இன்னைக்கு ஆல இம்ரான்ல குறிப்பா மரியம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார், அதே மாதிரி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொறுப்பேற்றுக் கொண்ட ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மட்டும் வர்றதுனால அது சம்பந்தமான சில சம்பவங்களை மட்டும் சொல்றேன். சூரத்து மரியம் வரும்பொழுது இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பைபிளுடைய ஆதாரத்தோட கம்பேர் பண்ணி பைபிள்ல எந்தெந்த இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பை பத்தி எப்படி எப்படி இருக்குது, குர்ஆன்ல எப்படி இருக்குது, குர்ஆன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்ணியப்படுத்துதா, பைபிள் கண்ணியப்படுத்துதா அப்படிங்கறத நம்ம பட்டவர்த்தனமா புரிஞ்சுக்கலாம். இங்கே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உண்மை என்ன அப்படின்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்ல, அவங்களுடைய தாயாரே எவ்வளவு புனிதமானவங்க அப்படிங்கறத அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தாயார், தாயார் மட்டுமல்ல, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பாட்டியார், மரியமுடைய தாயார், மரியமுடைய தாயார் அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றான். அந்த மரியமுடைய தாயார் யாரு? இம்ரான், இம்ரானுடைய மனைவி. அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நானா, நானான்னு சொன்னா அம்மா பெத்தவர், அப்படிதானே? நானாவுடைய பேர் வந்து இம்ரான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் நானாவுடைய பேரு. நானியுடைய பேரு ஹன்னா, நானியுடைய பேரு ஹன்னா. அந்த ஹன்னாவை பற்றி தான் ரப்பல் ஆலமீன் இங்கே குறிப்பிடுகின்றான். அந்த ஹன்னா என்ன சொன்னாங்க? இது காலத்து இம்ராத் இம்ரான், இம்ரானுடைய மனைவி அந்த அம்மையார் சொன்னதை நபியே உமக்கு தெரியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இம்ரானுடைய மனைவினா யாருங்க? ஹன்னா, அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நானி. அந்த நானிமா, அந்த ஹன்னா என்ற அந்த அம்மையார் அவ சொல்றாங்க என்னன்னு, ரப்பி என்ற ரட்சகனே, இன்னி நதர்த்து லக மாஃபி பத்னி முஹர்ரரா, நான் குழந்தை உண்டாகிருக்கின்றேன், என்னுடைய வயிற்றில் உள்ள இந்த குழந்தையை நான் ஒரு அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட குழந்தையா ஆக்கிவிட்டேன். என்னுடைய வயிற்றுல குழந்தை வளருது, அந்த அம்மா கர்ப்பமா இருக்கும்போது அல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, துஆ செய்றாங்க, நேர்ச்சை வைக்கிறாங்க. நதர், நதர்னா நேர்ச்சை. இனி நதர்த்து, நான் நேர்ச்சை வைத்து விட்டேன். எப்படி? மாஃபி பத்னி, என்னுடைய வயிற்றில் உள்ளதை முஹர்ரரா, அல்லாஹ்வுக்காக அப்படியே சுதந்திரமாக விடப்பட்டதாக, நேர்ந்து விடப்பட்டதாக நான் நேர்ச்சை வைத்து விட்டேன். ஃபதகப்பல் மின்னி, யா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வாயாக. என்னுடைய வயிற்றில் வளரக்கூடிய இந்த குழந்தையை நான் உன்னுடைய பள்ளிவாசலுடைய அல்லது உன்னுடைய கனிசா, கனிசான்னு சொன்னா கிறிஸ்தவர்களுடைய தேவாலயம், சர்ச்சு, அந்த சர்ச்சுடைய பணிவிடைக்காக நான் அப்படியே அர்ப்பணித்து விடுகின்றேன், இதை ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக அந்த சமீஅலீம், நீதான் என்னுடைய நதர், இந்த நேர்ச்சையை கேட்கக்கூடியவனாகவும் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு நம்ம என்ன பண்ணாங்க, தன்னுடைய வயிற்றில் உள்ள குழந்தையை அல்லாஹ்வுக்காக நேர்ச்சை செய்வதாக நேர்ச்சை செய்து கொண்டார்கள். நேர்ச்சை செஞ்சுட்டாங்க. செஞ்சு குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து குழந்தையை பெற்றெடுக்கின்றார்கள். ஃபலம்மா வதஅத்ஹா, அந்த குழந்தையை பெற்றெடுத்த பொழுது காலத், அந்த அம்மையார் சொன்னாங்க, ரப்பி என் ரட்சகனே, இன்னி வதஅத்ஹா உன்சா, நான் ஒரு பெண் பிள்ளை அல்லவா பெற்றெடுத்து வைத்திருக்கிறேன், நான் ஒரு பொம்பளை பிள்ளையெல்லாம் பெற்றெடுத்து வச்சிருக்கேன். நான் நினைச்சேன் வயிற்றுல உள்ளது ஆம்பளை பிள்ளையா இருக்கும், ஏன்னா ஆம்பளை பிள்ளை தான் பள்ளிவாசலுக்கு பணி செய்வதற்கு ஏற்ற பிள்ளை, ஆம்பளை பிள்ளை தான் பள்ளிவாசல ஹிதமத்துக்காண்டி அர்ப்பணிக்க முடியும். நான் பொம்பளை பிள்ளை கொண்டு எப்படி பள்ளிவாசல அர்ப்பணிக்க முடியும், என்னுடைய தேவாலயத்தில் அர்ப்பணிக்க முடியும். ஆகவே நான் ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அல்லவா நான் இப்படி நேர்ச்சை பண்ணேன். ஆனா இன்னி வதாத்துஹா உன்சா, ஒரு பெண் பிள்ளை அல்லவா நான் பெற்றெடுத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஆச்சரியப்பட்டாங்க. அல்லாஹ் சொல்றான் இடையில, வல்லாஹு ஆலம் பிலா பிமா வதாத், அந்த தாய், அந்த பெண்மணி என்ன குழந்தையை பெற்றெடுக்க போகிறாள் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஆண் குழந்தையை பெற்றெடுக்க போகிறாளா, பெண் குழந்தையை பெற்றெடுக்க போகிறாளா, அல்லாஹ்வுக்கு தெரியும்.
ஆனா அந்த அம்மையாருக்கு தெரியாது. அந்த அம்மையார் என்ன கற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க, வயித்துல ஒரு ஆண் குழந்தை வளருது நமக்கு, அந்த ஆண் குழந்தைய நம்முடைய தேவாலயத்துக்கான அர்ப்பணிச்சிடலாம் அப்படின்னு கற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ குழந்தை பிறந்துச்சோ, குழந்தைய பிறந்த உடனே பார்த்து ஆச்சரியப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ரப்பி இன்னி வதாத்துஹா உன்சா, யல்லாஹ் ஒரு பொம்பளை பிள்ளையால பெத்தெடுத்து வச்சிருக்கிறேன். லைசல் தக்கர கல் உன்சா, ஒருபோது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைக்கு ஈக்குவல் ஆகாதே. அந்த அம்மா சொல்றாங்க, லைசல் தக்கரு கல் உன்சா, பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைக்கு ஈக்குவல் ஆகாதே. ஆம்பளை பிள்ளைய வச்சு என்னென்ன சேவைகள் என்னென்ன பணிகளை வாங்க முடியுமோ அந்த பணிகள் எதையுமே ஒரு பொம்பளை பிள்ளை வச்சு வாங்க முடியாது அப்படின்னு அந்த அம்மையா என்ன பண்ணாங்க, அங்காளாச்சாங்க. எனிவே நேர்ச்சை வச்சாச்சு, வயிற்றோட நேர்ச்சை வச்சாச்சு. ஆம்பளை பிள்ளையா இருக்கும் நினைச்சு நேர்ச்சை வச்சுட்டாங்க. இப்ப பொம்பளை பிள்ளை ஆகி போச்சு. என்ன பண்றது, அல்லாட்ட புலம்புறாங்க, அல்லாஹ் நான் ஆம்பளை பிள்ளையா இருக்கும் நினைச்சேன், இப்படி பொம்பளை பிள்ளையா நீ ஆக்கிட்டியே அப்படின்னு நேர்ச்சை வச்சு அழுது புறலாபிட்டு கடைசியா சொன்னாங்க, இவ இன்னி சம்மைத்துஹா மரியம், எனவே நான் இந்த குழந்தைக்கு மரியம் என்று பெயர் சூட்டுகிறேன். யாருங்க அந்த குழந்தை? யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயார். நான் இந்த குழந்தைக்கு மரியம் என்று பெயர் சூட்டுகிறேன். ஓ இன்னி ஒய்துஹா பிக, யா அல்லாஹ் நான் இந்த குழந்தையையும் ஓ துர்ரியத்தஹா இதற்கு பிறக்கக்கூடிய குழந்தையையும். யார் கேக்குறாங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய நானிமா துஆ செய்றாங்க. என்னண்டு இந்த குழந்தையையும் இதற்கு பிறக்கக்கூடிய குழந்தையையும் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சபிக்கப்பட்ட ஷைத்தானிடத்திலிருந்து பாதுகாவல் தருகிறேன். இந்த குழந்தைக்கும் இதற்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் சபிக்கப்பட்ட ஷைத்தானிடத்திலிருந்து நான் பாதுகாவல் தருகிறேன் அப்படின்னு இந்த அம்மையார் சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்குது, மாமின் மௌலூதின் யூலது ஃபில் அரப், உலகத்தில் பிறக்கக்கூடிய எந்த குழந்தையாக இருந்தாலும், உலகத்தில் பிறக்கக்கூடிய எந்த குழந்தையாக இருந்தாலும் பிறந்த உடனேயே ஷைத்தான் யமுஸ்ஸுஹு ஷைத்தான், அந்த குழந்தையை ஷைத்தான் வந்து தீண்டுகின்றான். ஃபஸராஹ், ஷைத்தானுடைய அந்த தீண்டல் பட்ட உடனே தான் குழந்தை வீறிட்டு அலறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, குழந்தை ஷைத்தான் வந்து குழந்தை பிறந்தவனுக்கு கதை ஏங்க, குழந்தை உலகத்துல பூமியை பார்த்தோன்னே அழுவுது இல்ல, எல்லா குழந்தையுமே அழுவும். குழந்தை அழுகலண்டாக்கா அது ஆபத்தான குழந்தை, ஏதோ கிரிட்டிக்கல் பொசிஷன்ல இருக்கு அர்த்தம். குழந்தை அழுதாதான் ஆரோக்கியமா இருக்குதுன்னு அர்த்தம். அப்படி பிறந்த உடனே அழுத காரணம் என்ன? ரசூலுல்லாஹி சொன்னாங்க, யமுஸ்ஸு ஷைத்தான், ஷைத்தான் வந்து அந்த குழந்தையை அப்படி தீண்டுறான், தொடுறான். அந்த ஷைத்தானுடைய தீண்டுதல் பட்டு அதை உணர்ந்தவுடன் குழந்தை வீறிட்டு அழுகின்றது. அப்ப நீ குழந்தை அலறல அப்படின்னு சொன்னா, பிறந்தவுடன் குழந்தை அழவில்லை என்றால் அந்த ஷைத்தானுடைய தீண்டுதலை உணரும் சக்தி அந்த குழந்தைக்கு இல்ல. டாக்டர் சொல்றாங்க, குழந்தை பிறந்தவனே அழனா ஓங்கி 2 அடி அடிச்சு ஷைத்தான் தோன்றதோட டாக்டர் வேகமா தொடுவாங்க போல தெரியுது. ஓங்கி வேகமா அடிச்சு அழுவ வைப்பாங்க குழந்தைய. அழுதால் தான் குழந்தைக்கு ஆரோக்கியமான குழந்தை அர்த்தம். அதுதான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க, மாமின் மௌலூதின் யூலது ஃபில் அரப், பூமியிலே பிறக்கக்கூடிய எந்த குழந்தையாக இருந்தாலும் இல்லா யமுஸ்ஸுஹு ஷைத்தான், ஷைத்தான் அந்த குழந்தையை தீண்டுகின்றான். ஆனால் இல்லா மரியம் வ இப்னஹு ஈசா, மரியமையும் அவருடைய மகன் ஈசாவையும் தவிர அவங்களையும் தீண்டான் ஷைத்தான். ஆனால் அந்த தீண்டுதலின் பாதிப்பு அவர்களுக்கு ஏற்படவில்லை. ஏன் காரணம் என்ன? யார் செஞ்ச துவா? அவங்களுடைய பாட்டியார் ஹன்னா அம்மையார் செஞ்ச துவா. என்ன சொல்றாங்க? இன்னி ஒய்துஹா, இந்த குழந்தையையும் உன்னிடத்தில் பிக்க உன்னை கொண்டு துர்ரியத்தஹா இதற்கு பிறக்கக்கூடிய குழந்தையையும் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுறேன் யா அல்லாஹ். ஆகவே நீ இந்த குழந்தைக்கு பாதுகாப்பை கொடு என்று அந்த அம்மையார் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்க. ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸன், அந்த அம்மையாருடைய துஆவை அல்லாஹ் ரொம்ப அழகா கபூல் செஞ்சுக்கிட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு அழகா கபூல் செஞ்சுக்கிட்டு அம்பத்தஹா நபாத்தன் ஹசனா, ஒரு அழகான முறையில் அற்புதமான முறையில் அந்த குழந்தையை வளர செய்தான். எப்படி வளர்க்க செஞ்சா? அல்லாஹ் கடைசியில் சொல்றான், அடுத்த அத்தியாயத்தில் சொல்றான், நபியே இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்கும்போது நீங்க இருந்தீங்களா? அல்லாஹ் கேட்கிறான். ஹன்னா அம்மையார் நேர்ச்சை பண்ணது, அவங்க ஆம்பளை பிள்ளைக்கு மேல பொம்பளை பிள்ளையை பெற்றெடுத்தது, பொம்பளை பிள்ளையை பெற்றெடுத்தோன்னு அல்லாஹ் அழுது பிரலாபித்தது, இதெல்லாம் நடக்கும்போது நீங்க இருந்தீங்களா? இதெல்லாம் யார் சொன்னது உங்களுக்கு? மறைவான செய்தியை உங்களுக்கு அறிவித்தது ரப்புல் ஆலமீன் தான். ஆகவே இந்த வேதம் அல்லாஹ்வுடைய வேதம் என்பதற்கு இதைவிட பெரிய ஆதாரம் என்ன வேணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நாட்டுக்கு யூனிவர்சிட்டில போய் படுக்கல, எந்த டாபிக்கை பத்தி டாக்டரேட் பண்ணல, எந்த விஷயத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணல, எழுத படிக்க தெரியாத ஒரு உம்மி நபிக்கு இவ்வளவு அற்புதமான செய்திகள் யார் சொன்னது?
அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து வந்த செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சம்பவத்தை சொல்றான். என்ன சம்பவம்? அந்த ஹன்னா அம்மையார் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை தூக்கிக்கிட்டு வர்றாங்க பைத்துல் முகத்தஸ்க்கு. பைத்துல் முகத்தஸ்க்கு வர்றாங்க. ஓரளவு வளர்ந்துட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஓரளவு அழகான முறையில் வளர்ந்த பிறகு பைத்துல் முகத்தஸ் கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து அப்ப பைத்துல் முகத்தஸுடைய முத்தவல்லியாக பொறுப்பாளியா இருந்தது யாருன்னு சொன்னா ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட வந்து அந்த அம்மையார் ஹன்னா அம்மையார் தன்னுடைய நேர்ச்சியை சொல்றாங்க. நான் இந்த மாதிரி ஒரு நேர்ச்சை வச்சிருந்தாங்க, ஆனா என்னவோ தெரியல அல்லாஹ்வுடைய நாட்டம் பொம்பளை பிள்ளையா பிறந்து போச்சு, இருந்தாலும் நேர்ச்சை வச்சு நம்மளே நேர்ச்சை நிறைவேற்றணுமா இல்லையா, இந்த பிள்ளையை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்ன உடனே அந்த பெண் குழந்தை, அழகான பெண் குழந்தை, அது முகத்திலே ஒரு ஒளிமயமான பெண் குழந்தையை பார்த்த உடனே பைத்துல் முகத்தஸ்ல நிறைய பொறுப்பாளிகள் இருக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, அவங்க நிறைய அறிஞர்கள், நிறைய பொறுப்பாளிகள் இருக்கிறாங்க. எல்லாரும் போட்டி போடுறாங்க. குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பராமரிக்கிறேன், நான் இந்த பிள்ளைய நல்ல மார்க்கப்பட்டுள்ள பிள்ளையாக்குறேன், என்கிட்ட கொடுத்துருங்க, என்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த பள்ளிவாசல் வந்த எல்லா பொறுப்பாளிகளிலும் முத்தவழிகளும் ஆளுக்கு ஆள் போட்டி போடுறாங்க. போட்டி போடும் பொழுது அப்ப என்னடா பண்றது, எப்படி இதை தேர்ந்தெடுக்கிறது? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வஹி அறிவிக்கிறான். என்னன்னு சொன்னா, ஒரு ஓடை நீர் ஓடுது. ஓடை நீர் ஓடுது. அந்த ஓடை நீரிலே உங்கள் எல்லோருடைய யார் யாரெல்லாம் பொறுப்பேற்பதற்கு, ஜக்கரியா மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொறுப்பேற்பதற்கு யார் யாரெல்லாம் விரும்புகிறீர்களோ எல்லாரும் உங்களுடைய பேனாவத்துக்கு அந்த ஓடையில தூக்கி போடுங்க. எல்லாரும் பேனாவத்துக்கு ஓடையில தூக்கி போட்டாங்க. போட்ட உடனே ஓடை அந்த பேனா என்ன ஆகுங்க, ஓடையில அடிச்சுட்டு போயிடுச்சு எல்லாருடைய பேனாவும். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பேனா மட்டும் எதிர்நீச்சல் போட்டு எதிரில் போச்சு. அந்த ஓடையின் வேகத்திற்கு எதிரில் போச்சு. கதை இல்ல, அல்லாஹ் சொல்றான். நீங்க அவர்கள் எல்லாம் தங்களுடைய பேனாவை, இது யுல்கவுன அக்லாமஹும், தங்களுடைய பேனாக்களை அந்த ஓடையிலே போட்ட பொழுது நீங்கள் நபியா அப்ப இல்ல, உங்களுக்கு தெரியாது என்ன நடந்துச்சு சொல்லி, இப்ப நான் சொல்றேன் கேட்டுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்னா, அந்த அவர்களுடைய அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி தங்களுடைய பேனாக்களை எல்லாம் ஓடையில தூக்கி போடும் பொழுது எல்லாரும் பேனாவையும் அடிச்சுட்டு போயிடுச்சு ஓட. ஆனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பேனா மட்டும் என்னாச்சு, எதிர் திசையில போச்சு. இதை பார்த்து முடிவு பண்ணிட்டாங்க, சரி மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பொறுப்பேற்பதற்கு யார் தான் தகுதியானவர், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தகுதியானவர் அப்படின்னு முடிவு பண்ணி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பொறுப்பு ஒப்படைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், வ கஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா அந்த குழந்தைக்கு பொறுப்பேற்றுக் கொண்டார். மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த குழந்தைக்கு ஜக்கரியா பொறுப்பேற்றுக் கொண்டார். குல்லமா தഖல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப், உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அவங்க வணங்குறதுக்காண்டி இபாதத் செய்யறதுக்காண்டி ஒரு மிஹ்ராப், மிஹ்ராப்னு சொன்னா நீங்க இருக்கு பாருங்க, தொழ வைக்கிற அறை, இந்த மாதிரி ஒரு அறை, இந்த அறையை கட்டி கொடுத்தாங்க. பள்ளிவாசல்ல பைத்துல் முகத்தஸுடைய மூலையில ஒரு சின்ன அறையை கட்டி கொடுத்து அந்த அறையிலேயே ஜக்கரியா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்து துஆ செய்து தொழக்கூடிய, இபாதத் செய்யக்கூடிய, வணங்கக்கூடிய ஒரு அறையை கட்டி கொடுத்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், பைத்துல் முகத்தஸ்ல இன்னைக்கும் பைத்துல் முகத்தஸ் இப்படி சொன்னா அந்த வலது பக்கத்துல நடுவுல இன்னைக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தங்கியிருந்த அறை இருக்குது. இப்போ நாங்க பைத்துல் முகத்தஸுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி போயிருக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அங்க தொழக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. எவ்வளவுதான் யூதர்களுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சு முஸ்லீம்கள் அங்க விட மாட்டேன்னு சொல்லி அவங்க தடை பண்ணாலும் கூட அல்ஹம்துலில்லாஹ் ஜும்மாவுக்கு பாத்தீங்கன்னா பள்ளிவாசல் ஃபுல்லா ஆயிடுது. பெரும்பாலும் மக்கள் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்லாம் விசா எடுத்து உள்ள வர்றாங்க. பைத்துல் முகத்தஸ்ல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல உள்ளது ரமல்லா. அந்த ரமல்லால இருந்து பைத்துல் முகத்தஸ் தொலை வரணும்னு சொன்னா அந்த இஸ்ரேலி அரசாங்கத்துல விசா வாங்கிட்டு தான் வரணும். 10 கிலோமீட்டர். பைத்துல் முகத்தஸ்ல இருந்து 22 கிலோமீட்டர் ஜெரிகோ. ஜெரிகோ நகரம் கேள்விப்பட்டிருப்போம், உலகத்திலே மிக புராதனமான பழமையான நகரம். அந்த ஜெரிகோ பைத்துல் முகத்தஸ் 25 கிலோமீட்டர். அவங்க பைத்துல் முகத்தஸ்க்கு வரணும் அப்படின்னு சொன்னா யூத கவர்மெண்ட், கிறிஸ்தவ நஸ்ரானி இஸ்ரேல் கவர்மெண்ட் விசா வாங்கிட்டு தான் வரணும். பைத்துல் முகத்தஸ்ல இருந்து 90 கிலோமீட்டர் காசா, அந்த காசால உள்ள மக்கள் பைத்துல் முகத்தஸ் தொலை வரணும்னு சொன்னா விசா வாங்கிட்டு தான் வரணும். அந்த வெள்ளிக்கிழமை காலையில விசா கொடுப்பாங்க, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்குள்ள பைத்துல் முகத்தஸ் வெளியே போயிடணும், ஜெருசலத்துக்கு வெளியே போயிடணும். அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் பண்ணியும் மக்கள், அந்த மக்கள் மாஷா அல்லாஹ் பைத்துல் முகத்தஸ்ல தொழுணுங்கிறது அவ்வளோ ஆர்வமா இருக்கிறாங்க. நம்ம அந்த மக்களை சந்திச்சு, பலஸ்தீன் மக்களை சந்திச்சு இந்த யூத அரசாங்கம் உங்க எப்படி எப்படின்னா சித்திரவதை பண்ண சொல்லுங்க அப்படின்னு பொழுது அவங்க சொன்னாங்க, நாங்க என்ன சித்திரவதை பண்ணாலும் அல்லாஹ் தாங்கி தயாரா இருக்கிறோம். எங்களை தாங்க முடியாத சித்திரவதை என்னன்னு சொன்னா இந்த பாவிங்க பைத்துல் முகத்தஸ் எங்களை தொலை விட மாட்டேங்கிறானுங்க, இதுதான் எங்களால ஜீரணிக்க முடியாத சித்திரவதை. இதை பார்த்து எங்களை வெட்டி போனாலும் வாங்கி தயாரா இருக்கிறோம். எங்களை கொலை பண்ணிட்டு இருக்கிறோம், எங்க பெண்களை சித்திரவதை பண்றான், எங்க குழந்தைகள் கற்பழிக்கிறான், எங்க பெண்களை கற்பழிக்கிறான், குழந்தைகளை சித்திரவதை பண்றான், அது எல்லாத்தையும் நாங்க தாங்கிக்கிறோம். ஆனா பைத்துல் முகத்தஸ்ல தொழாதன்னு சொல்றான் பாருங்க, மறுக்கிறான் பாருங்க, இதைத்தான் எங்களால தாங்கிக்க முடியல. அவ்வளோ பெரிய பைத்துல் முகத்தஸ்ங்க மாஷா அல்லாஹ் தொழுதா ஒரு 50,000 1 லட்சம் பேர் தொழுவலாம். பள்ளிவாசலுக்கு வெளியில பாத்தீங்கன்னா மாஷா அல்லாஹ் அவ்வளோ ஒரு சோலை மாதிரி மரங்கள், ஆலிவ் மரம், ஜெய்துன் மரம்,
அப்படியே சோலை மாதிரி பெரிய மரச்சோலை, பெரிய பூங்காவனம். அந்த அங்கெல்லாம் தொழுவத மக்கள் தொழுவ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் தொழலாம். அவ்வளவு பெரிய பைத்துல் முகத்தஸ்ல தொழுவது யாருன்னு சொன்னா ஒரு சஃப் 2 சஃப் தான். ஒரு சஃப் 2 சஃப் தான். அதான் பைத்துல் முகத்தஸை சுற்றியுள்ள முஸ்லீம்கள் மட்டும்தான் தொழுவதுக்கு அனுமதி. நம்மள மாதிரி யாராவது டூரிஸ்டுகள் விசா வாங்கிட்டு போனா அவங்களுக்கு கூட தொழுவதுக்கு அனுமதி. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். எனவே அந்த பைத்துல் முகத்தஸ்ல தொழுற பாக்கியம் கிடைச்சது. இப்பவும் அந்த பைத்துல் முகத்தஸ்ல வலது பக்கத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்கியிருந்து அமல் செய்த மிஹ்ராப் இன்னைக்கு பத்திரமா இருக்கு, பாதுகாக்கப்பட்டிருக்குது. குல்லமா தஹல அலைஹில் ஜக்ரியல் மிஹ்ராப். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மையாரை அந்த அறையில வச்சு நீ தொழுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுவாங்க. வெளியே போயிட்டு எப்பெல்லாம் அந்த அறைக்குள்ள வருவாங்களோ பார்த்தா வஜத இந்த ரிஸ்கா, விதவிதமான இரணங்கள் இருக்கும், ரிஸ்க் இருக்கும், விதவிதமான கனிவர்க்கங்கள் இருக்கும். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தொழுதுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி பார்த்தா அந்த சீசன்ல கிடைக்காத பழங்கள், அந்த சீசன்ல கிடைக்காத பழங்கள், விதவிதமான கனிவர்க்கங்கள் இருக்கும். சில சமயங்கள் ஆச்சரியப்பட்டு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்களாம், காலையா மரியம், மரியமே அன்னாலக்கி ஹாதா, எங்க இருந்து வச்சதெல்லாம் உனக்கு யார் கொடுத்தா? நான் வெளியே போயிட்டு பூட்டிட்டு உள்ள வந்து பாக்குறேன், உள்ள விதவிதமான கனிவர்க்கங்கள் இருக்குது, அந்த சீசனுக்கு கிடைக்காத கனிவர்க்கங்கள் இருக்குது. இந்த கனிவர்க்கம் உனக்கு யார் கொடுத்தது? அந்த அம்மையார் சொல்லுவார்கள், காலத்துஹு மின் இந்தில்லாஹ், அல்லாஹ் கொடுத்த கனிவர்க்கங்கள். நான் இபாதத் செஞ்சுட்டு இருந்தேன், பசி இருக்குதேன்னு திரும்பி பார்த்தா இங்க விதவிதமான கனிவர்க்கங்கள் இருக்கும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்பொழுதே அந்த அம்மையார் பரிசுத்தமான அந்த அம்மையாரை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் அவர்களை சிறந்த தன்னுடைய நேசனாக ஆக்கி கொண்டான். முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறுல சொல்லப்படுது, ஃபதஹ் ரப்பானி என்று சொல்லக்கூடிய அந்த அவங்களுடைய சுயசரிதை வரலாற்றை சொல்றாங்க. முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாயார், இன்னைக்கு முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இறைநேசர், அல்லாஹ்வுடைய நெருங்கிய வழி, இதுல மாற்றுக்கிறது கிடையாது. அவங்க பேரால இல்லாத பொல்லாத அனாச்சாரம், பித்அத், கட்டுக்கதைகள் எந்த அளவுனா கிராமத்துல பொம்பளைங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க தடிக்க விழுந்தாங்களே, யா முஹிதீனே, குழந்தை தடிக்க விழுந்தா யாரும் வந்து காப்பாத்துவாங்களா? முஹிதீன் வந்து காப்பாத்துவோம், யா முஹிதீனே. அதே மாதிரி இப்ப யாராவது வெளியூருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னா முஹிதீன் ஆண்டவங்க அம்மானிதமா போயிட்டு வாங்க, ஃபி அமான் இல்லாங்கல்ல, முஹிதீன் ஆண்டவங்க அம்மானிதமா போயிட்டு வாங்க. அந்த அளவுக்கு முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு ஆண்டவர்களாகவே கருதப்பட்டு அவங்க மேல இல்லாத பொல்லாத ஷிர்க்குகள், பித்அத்துகள், அனாச்சாரங்கள்லாம் இயற்றப்பட்டுச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க மேல இல்லாத பல கதைகளை கட்டவிழ்த்து விட்டாங்க. அவங்க பெரிய ஆண்டவர், அவங்க அப்படி பண்ணாங்க. முஹிதீன் ஆண்டவங்க மௌலிதுல பாத்தீங்கன்னா, முஹிதீன் ஆண்டவங்க மௌலிதுல மௌலிதே இருக்குது. அந்த மௌலிதுல பாத்தீங்கன்னா ஒமை யுனாதிஸ்மி அல்ஃபம் பி கல்வத்திஹி அஸ்மம் பி ஹிம்மத்திஹி, முஹிதீன் ஆண்டவங்க சொல்றாங்களா எப்படி, ஒமை யுனாதி இஸ்மி, என்னுடைய பெயரை யார் அழைக்கின்றாரோ, ஒமை யுனாதி இஸ்மி, என்னுடைய பெயரை யார் அழைக்கின்றாரோ, ஒமை யுனாதி இஸ்மி அல்ஃபம் பி கல்வத்திஹி, தனிமையில உட்கார்ந்து 1000 முறை அழைக்கிறாரோ, அஸ்மம் பி ஹிம்மத்திஹி, நம்பிக்கையோட கூப்பிட்டா முஹிதீன் ஆண்டவங்க வந்து நம்மளுக்கு உதவி செய்வாரு. நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாத அல்லாஹ் உதவ மாட்டான். முஹிதீன் ஆண்டவங்க உதவி செய்வாரு, அதனால நம்பிக்கையோட உதவி செய்யணுமா? அப்படி உதவி செஞ்சா அஜப்துஹு முஸ்ரியான் மின் அஜ்லி தாவத்திஹி, அவருடைய அழைப்பை ஏற்று நான் விரைந்து வந்து அவருடைய அழைப்புக்கு பதில் அளிப்பேன், அவருடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பேன். ஃபல் யது யா முஹியதீனி, எனவே அவர் என்னை எப்படி அழைக்கட்டும், யா முஹியதீனே என்று அழைக்கட்டும். நவுது பில்லாஹ். முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய சீதேவி, அவங்க எவ்வளவு அற்புதமான அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. மிகச்சிறந்த அல்லாஹ்வுடைய இறைநேசரா வாழ்ந்தாங்க. அவங்க இப்படிப்பட்ட ஒரு ஷிர்க் எப்படி தனிமையில உட்கார்ந்து நம்பிக்கையோடு உறுதியோடு 1000 முறை யா முஹியதீனே என்று அழைத்தால் அஜப்துஹு முஸ்ரியான் மின் அஜ்லி தாவத்திஹி, அவருடைய அழைப்பை ஏற்று விரைந்து வந்து நான் அவரை பாதுகாப்பேன். நீங்க முஹிதீன் ஆண்டவங்க மௌலிதுல இருக்குது. இந்த மௌலித பள்ளிவாசல்ல உட்கார்ந்து பயபக்தியோடு ஓதிட்டு இருக்காங்க. இந்த மௌலித சில பள்ளிகள் எப்படின்னா மக்கா பள்ளி இமாம் கூடாதுன்னு சொல்றா, அப்ப 4 மௌலிது ஓதுவோம், அவரோட கூடாதுன்னு சொல்றது. இது யார பழி வாங்குறதுக்காண்டி இல்ல யார வெறுப்பேற்றதுக்காண்டி செய்றாங்க? அல்லாஹ்வை எல்லாம் வெறுப்பேத்துறாங்க ஓதுறதுனால, அல்லாஹ்வை எல்லாம் பழி வாங்க நினைக்கிறாங்க. இப்படிப்பட்ட மௌலித பள்ளிவாசல ஓதுறதுனால அல்லாஹ்வுடைய லானத்தல்லவா இறங்கும் அந்த பள்ளிவாசலுக்கு. அல்லாஹ் ரப்பனா வலா ததுஉ மஅல்லாஹி இலாஹன் ஆகர், அல்லாஹ்வோடு இன்னொரு இறைவனை அழைக்காதீர்கள். ஆனா முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்களா, இப்படி ஒரு ஷிர்க் சொன்னாங்களா. ஹைர், இது அந்த மௌலிதுல உள்ள கதை விடுங்க. அந்த முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய சுயசரிதை எழுதுறாங்க. எப்படி தெரியுமா, எனக்கு இறையச்சத்தையும் தக்வாவையும் அல்லாஹ்வின் நம்பிக்கையை ஊட்டியது என்னுடைய தாய். அவங்களுடைய தாய் எப்படி ஊட்டினாங்களா சம்பவத்தை எழுதுறாங்க. என்னுடைய தாயிடத்துல நான் வந்து அம்மா பசிக்குது அப்படின்னு சொன்னா என் தாய் சொல்லுவாங்க, உனக்கு ரிஸ்க் தரது யாருன்னு கேட்பாங்க.
நான் சொல்லுவேன் அல்லாஹ் தர்றாங்க. அப்படின்னா அல்லாஹ்ட்ட போய் கேளு, என்கிட்ட கேக்குற? அல்லாஹ் தான் ரிஸ்க் தரான், அல்லாஹ்ட்ட போய் கேளு, யா அல்லாஹ் சோறுதா, எனக்கு பசிக்குது கேளு, என்கிட்ட கேட்காத அப்படிங்குவாங்களாம். மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போய் உட்கார்ந்து யா அல்லாஹ் எனக்கு பசிக்குது சோறுதா அல்லாஹ் அப்படின்னு ரொம்ப சின்ன பிள்ளை, 5 வயசு 6 வயசு பிள்ளை உருக்கமா உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுட்டு இருக்குமா. அந்த துஆ கேட்டுட்டு இருக்கும் பொழுதே அவன் தாயார் பின்னாடி சோத்த வச்சுட்டு வந்துருவாங்களாம். தொழுது போட்டு துஆ முடிச்சு திரும்பி பார்க்குமா, உள்ள சோறு இருக்குமா. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அல்லாஹ் இன்னைக்கு கேட்ட சோறு தந்துட்டான், இன்னைக்கு அல்லாஹ் எனக்கு இறந்து தந்துட்டான். இப்படி என்னுடைய தாயார் எனக்கு அல்லாஹ்வின் நம்பிக்கையை ஊட்டினார், என்னுடைய தாயார் எனக்கு அல்லாஹ்வின் தவக்குலை ஊட்டினார். இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது சகோதரர்களே, ஒரு நாள் என்ன நடக்குன்னு சொன்னா, மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அல்லாஹ்ட்ட அழுது துஆ செஞ்சுட்டு இருக்காங்க, யா அல்லாஹ் எனக்கு பசிக்குது சோறு கொடுன்னு சொல்லி. அந்த நேரத்தில் அவங்களுடைய தாயார் வெளியே ஒரு வேலையா போயிடுறாங்க. அப்ப தாயாரோட உள்ளத்துல வருது, இப்ப என் குழந்தை துஆ செஞ்சுட்டு இருப்பான், எப்போ வளமையா தொழுது முடிச்ச திரும்பி பாப்பா அவனுக்கு சோறு இருக்கும், இன்னைக்கு நான் சோறு வைக்கிறதுக்கு ஆள் இல்ல, இப்ப நான் வளமையா பாக்குற மாதிரி தொழுதுட்டு துஆ செஞ்சுட்டு திரும்பி பார்க்கும் பொழுது சாப்பாடு இல்லாட்டா அவனுக்கு இவ்வளவு நாள் ஏற்படுத்துற நம்பிக்கை குறைஞ்சு போயிடுமே, இவ்வளவு நாளா தந்த அல்லாஹ் இன்னைக்கு எனக்கு தரல அப்படி நம்பிக்கை குறைஞ்சு போயிடுமே, யா அல்லாஹ் நான் சீக்கிரமே என் பிள்ளை சோறு வைக்கணும்னு சொல்லி அந்த தாயார் பதறி பதறி ஓடி வர்றாங்க. ஓடி வீட்டுக்குள்ள வர்றாங்க, பார்த்தா புள்ள உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்குது. ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, மகனே யார் சாப்பாடு வச்சிருந்தா? மகன் சொன்னாங்க, என்னைக்கு தர அல்லாஹ் இன்னைக்கு தந்தா, இவ்வளவு நாள் தந்துட்டு அல்லாஹ் இன்னைக்கு தந்தா. அந்த அம்மையார் அப்படியே வாயடிச்சு போய் நின்னுட்டாங்க. சகோதரர்களே, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படிப்பட்ட வித்தியாசமான இரணத்தை, வித்தியாசமான ரிஸ்கை எப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்பட்டு கேட்கும் அளவுக்கு இரணம் கொடுத்தானோ, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கொடுத்தான். காரணம் என்ன? அவர்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கை, தக்வா, தவக்குல், அவர்கள் தாயார் ஏற்படுத்திய இறையச்சம், அல்லாஹ்வின் நம்பிக்கை. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு பதிலாக மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க யார்கிட்ட கேட்டாங்க? அல்லாஹ்ட்ட கேட்டாங்க. அவங்க எப்படி தன்னோட காரியத்தை சாட்சிக்கிட்டாங்க? அல்லாஹ்ட்ட சாட்சிக்கிட்டாங்க. அவங்க யார்கிட்ட கையேந்துறாங்க? அல்லாஹ்ட்ட கையேந்துறாங்க. அதை விட்டுவிட்டு மொய்தீன் ஆண்டவங்களே எனக்கு புள்ள குட்டித்தாங்க, மொய்தீன் ஆண்டவங்களே எனக்கு புள்ள வரந்தாங்க. எந்த நியாயங்க இது? எவ்வளவு பெரிய ஷிர்க் இது, எவ்வளவு பெரிய அநியாயம் இது. இது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய அட்டுழியம் இல்லையா? ஆகவே கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்களுக்கு மட்டுமல்ல, நபிமார்களுடைய தாயாருக்கு மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்கும் அவன் தன்னுடைய அற்புதங்களை, தன்னுடைய கராமத்துகளை காட்டுவதற்கு போதுமானவன். எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு விதவிதமான கனிவர்களை கொண்டு வந்து வைத்தானோ, அதே போன்று ஹஜ்ரத் மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் அல்லாஹ் வைத்தான். அதான் அல்லாஹ் சொல்றான், காலத்துஹு மின் இன்தில்லாஹ். அந்த அம்மையார் சொன்னாங்க, இது அல்லாஹ்வின் தரப்பில் வந்த ரிஸ்க்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு அளவில்லாமல் ரிஸ்க் கொடுக்கின்றான். அளவில்லாமல் சொன்னா அளக்கிற அளவு இல்லை, அளவில்லாம அப்படி அர்த்தம் இல்லை. எந்த காரண காரியமும் இல்லாமல், எந்த ஃபார்மாலிட்டி இல்லாமல். நமக்கெல்லாம் இப்ப சாப்பாடு வேணா ஃபார்மாலிட்டி வேணும்னா ஃபார்மாலிட்டி, கடைக்கு போகணும், உழைக்கணும், சம்பாதிக்கணும், காசு வாங்கணும், அந்த காசை எடுத்துட்டு வந்து அரிசி வாங்கணும், அதை சமைக்கணும், அதுக்கப்புறம் தான் நமக்கு சோறு. நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும், அதை வாங்கி வந்து கோதுமை வாங்கணும், அந்த கோதுமை அரைக்கணும், அதை பிசையணும், அதை சுட்டாதான் நமக்கு ரொட்டி. இவ்வளவு ஃபார்மாலிட்டி இருக்குது. ஆனால் அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு எந்த ஃபார்மாலிட்டியும் இல்லாமல் ரிஸ்க் கொடுப்பான். இன்னல்லாஹ் யர்ஸுகு மன் யஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு எந்த ஃபார்மாலிட்டி இல்லாமல் கொடுப்பான். அது மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இருந்தாலும் சரி, அல்லது மொய்தீன் அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களாக இருந்தாலும் சரி, ரிஸ்க் கொடுப்பவன் அல்லாஹ் தான், ரிஸ்க் கொடுக்கிறவன் அல்லாஹ் தான். அவன் நாடியவர்களுக்கு, அவன் நல்லடியார்களுக்கு அவன் விருப்பப்பட்ட விதத்தில் கொடுப்பான். அதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். இந்த சொல்லிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இப்படி ஒரு அற்புதங்கள் நடக்கிறத பார்த்த உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் மேல் நம்பிக்கை கூடிச்சு. மரியம் அலைஹிஸ்ஸலாம் நடக்கிறத பார்த்த உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் மேல் நம்பிக்கை கூடிச்சு. யா அல்லாஹ், யாரோ ஒரு பெண்மணிக்கு பிறந்த மரியம், அந்த மரியத்துக்கு ஒரு பெண்மணிக்கு இவ்வளவு தக்வா இறையச்சம் இருக்கும் பொழுது, நான் அல்லாஹ்வுடைய நபி ரப்பல் ஆலமீன் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்து அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி தக்வா கொடுக்க கூடாதா? நீ நான் ஏதோ ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்கிறேன், அந்த குழந்தைக்கு இப்படி தக்வா இறையச்சத்தை கொடுத்திருக்கிறேன், இப்படிப்பட்ட கராமத்தில் அற்புதங்களை காட்டிட்டு இருக்குது. யா அல்லாஹ், நான் உன்னுடைய நபி, நான் இவ்வளவு காலமா இருக்கிறேன், ஒரு குழந்தை இல்லாதவனா இருக்கிறேன், வாரிசு இல்லாதவனா இருக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை தரக்கூடாதா அப்படின்னு என்ன பண்ணாங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு? ஹுனாலிக தஆ, அன்றிலிருந்து தஆ ஜக்கரியா, ஜக்கரியா கேட்க ஆரம்பித்து விட்டார் ரப்பஹு, தன்னுடைய ரப்பிடத்திலே. என்னண்டு? ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தய்யிபத்தன். யா அல்லாஹ், உன் தரப்பிலிருந்து எனக்கு பரிசுத்தமான ஒரு வாரிசு எனக்கு அன்பளிப்பாக வழங்குவாயாக.
எனக்கு 80 வயசு 90 வயசு ஆகி போச்சு, யா அல்லாஹ் எனக்கு குழந்தை இல்ல. இதையும் அல்லாஹ் சொல்றான் சூரத்து மரியம்ல வரும் ஆரம்பத்துல, ஒஸ்தால ராசு ஷைபா, யா அல்லாஹ் எனக்கு தலைமுடிதான் நரைச்சு போச்சு, நானும் கிழவனா இருக்கிறேன், உம்ராத்தி ஆகீர், என்னுடைய பொண்டாட்டிய படுகிழவியா இருக்கிறா, எங்களுக்குமே குழந்தை பிறக்குமா ரப்பல் ஆலமீனே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு நடக்கிற அற்புதத்தை பார்த்தாங்களோ, நிச்சயமா எனக்கு அல்லாஹ் நானா குழந்தை தர முடியும், அல்லாஹ் நானா கிழவனா இருந்தாலும் தலைமுடி நரைத்து போய்விட்டாலும் என்னுடைய மனைவி மாதவிடாய் நின்று போய் அவள் படுகிழவியாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் எங்களுக்கு குழந்தை தர முடியும். இந்த நம்பிக்கை சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வர ஆரம்பிச்சு அல்லாஹ்ட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தய்யிபா, யா அல்லாஹ் எனக்கு ஒரு பரிசுத்தமான நல்ல குழந்தையை கொடு, எனக்கு நீ குழந்தை தர மாட்டேங்கிற, இன்னக அன்த ஸமீஉ துஆ, நீ துஆக்களை எல்லாம் காதாழ்த்து கேட்பவன், உன்னுடைய அடியார்கள் கேட்கக்கூடிய வேண்டுதல் எல்லாம் கேட்கக்கூடியவன், என்னுடைய துஆவை நீ கேளு யா அல்லாஹ் அப்படின்னு துஆ செய்ய ஆரம்பிச்ச உடனே அவங்களுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சான். எப்படி கபூல் செஞ்சான்? ஃபநாதத்துல் மலாயிகத்து வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப், மிஹ்ராபில நின்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது மலக்குமார்கள் அப்பொழுது அழைத்தார்கள் அவரை. யாருங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மிஹ்ராபில தொழுதுட்டு இருக்காங்க, தொழுதுட்டு இருக்கும் மலக்குமார்கள் அழைக்கிறாங்க. எப்படி அழைக்கிறாங்க? இன்னல்லாஹ யுபஷ்ஷிருக, ஜக்கரியாவே அல்லாஹ் உங்களுக்கு சுப செய்தி சொல்லிவிட்டான், பி யஹ்யா, யஹ்யா என்ற ஒரு குழந்தை பிறக்கும் என்று சுப செய்தி சொல்லிவிட்டான், முஸத்திகன் பி கலிமத்தி மினல்லாஹ், அல்லாஹ்வே அந்த யஹ்யா எப்படிப்பட்டவர்? அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை உண்மைப்படுத்தக்கூடியவர், சய்யிதன் மேலும் அவர் தலைவராக இருப்பார், வ ஹசூரன் பெண்களை விட்டு ஒதுங்கியவராக இருப்பார், பெண்களை விட்டு ஒதுங்கியவராக இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பெண்ணாசையே இல்லாத ஆண்மையற்றவரா அல்லாஹ் ஆக்கினான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பெண்ணாசையே கிடையாது. அதுதான் அல்லாஹ் சொல்றான், ஹசூரா பெண்களை விட்டு ஒதுங்கியவராக, ஒரு நபிய மின சாலிஹீன், ஆனால் சாலிஹான நபியாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் அப்படின்னு சுப செய்தி சொன்னாங்க. சொன்ன உடனே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எப்படி எவ்வளவுதான் நம்பிக்கை இருந்தா கூட, அப்படியா எனக்கு குழந்தை பிறக்க போதா, மாஷா அல்லாஹ், அது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும்? அந்த முறையை தெரிந்து கொள்ள விரும்பினார்கள். கேட்டாங்க, கால ரப்பி, என் ரப்பே, அன்னா யகூனு லி குலாம், எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்? வகத பலகனியல் கிபர், எனக்கோ நான் வயசாளி ஆயிட்டேன், கிழவன் ஆயிட்டேன், உம்ராத்தி ஆகீர், என்னுடைய மனைவியோ படுகிழவியா இருக்கிறா. ஆக்கீர் அப்படி சொன்னா மாதவிடாய் நின்று போன பெண்கள் சொல்லுவாங்க, படுகிழவியா இருக்கிறா, இந்த நிலையில எனக்கு எப்படி அல்லாஹ் குழந்தை பிறக்கும்? கால அல்லாஹ் சொன்னா, கதாலிக் அல்லாஹ் யஃஅலு மா யஷா, அப்படித்தான் அப்படித்தான் அல்லாஹ் நாடுனதை செய்வான். ஒரே வார்த்தையில் அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ் நாடுனதை செய்வா, அது அப்படித்தான். இங்க பாருங்க, இன்னொரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு படைப்பையும் படைப்பதற்கு அல்லாஹ்வுக்கு ஒரு நமூனா இருக்கணும், ஒரு முன்மாதிரி இருக்கணும், ஒரு மாடல் இருக்கணும், அப்படி அல்லாஹ்வுக்கு அவசியம் இல்லை. இன்னைக்கு நாம ஒரு சொன்னோம், அன்னைக்கு நான் சொன்னேன், 2 நாளைக்கு முன்னாடி நேத்து முந்தானத்தை சொன்னேன், கப்பலை படைச்சாண்டா எதை பார்த்து? மீனை பார்த்து. விமானத்தை படைச்சாண்டா பறவையை பார்த்து. அப்ப மனுஷன் விமானத்தை படைக்கிறான், அல்லாஹ் படைக்கல, மனுஷன் படைச்சான். ஆனால் அதற்கு முன்னோடி எது? ஒரு பறவை. பறவைங்கிறத பார்த்த உடனே, ஓ இந்த மாதிரி விமானத்தை படைச்சா என்ன? அந்த பறவையை படைத்தது யார்? அந்த பறவை அல்லாஹ் எந்த முன்னோடியை வைத்து படைத்தான்? எந்த முன்மாதிரி இல்லாமல், எந்த முன்னோடி இல்லாமல் படைக்காம. இதனாலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு பதியு சமாவாத்தி வல்லார், வான பூமிகளை எந்த முன்மாதிரியும் இன்றி படைக்கக்கூடியவன். அவன் ஒரு பொருளை படைக்கணும்னு சொன்னா அதுக்கு ஒரு மாடல் வேணும், அதை பத்தி அல்லாஹ் ஏற்கனவே கற்பனை பண்ணிருக்கணும், அல்லாஹ் முடிவு பண்ணிருக்கணும். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இன்னமா அரா இதா அரான யக்கூன ஷையுன் இன்னமா யக்கூல குன், ஏதாவது ஒரு பொருளை உருவாக்க நாடினால் குன் ஆகி என்று சொல்வான், ஃபயகுன், அது ஆகிவிடும். ஆகுங்கிற வார்த்தை தான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆகு அப்படின்னா போதும் அங்க ஒரு நாய் உருவாகும், ஆகுன்னு சொன்னா போதும் ஒரு மான் குட்டி உருவாகும், ஆகுன்னு சொன்னா போதும் ஒரு சிங்கம் உருவாகும். சிங்கத்துக்கு ஒரு மாடல் இருக்கணும், அல்லாஹ்வுக்கு அவசியம் இல்லை. மான்குட்டியை உருவாக்குறதுக்கு அல்லாஹ்வுக்கு ஒரு கற்பனையில, அல்லாஹ்வுடைய அந்த மூளையிலே ஒரு ரூபத்தை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும், அப்படி அவசியம் இல்லை. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அப்படி அவசியம் இல்லை. அல்லாஹ் எந்த ஒரு படைப்பை படைக்க நாடினாலும் குன் என்று சொல்வான், அது ஆகிவிடும். அல்லாஹ் சொன்னா, கதாலிக யஃபாலுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் எதை நாடுகிறானோ அப்படி படைப்பான். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. இருந்தாலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, கால ரப்பி என் ரட்சகனே இஜஅல்லி ஆயா, அல்லாஹ் அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை காட்டு. குழந்தை பிறந்தா திடுதிப்புன்னு பிறந்துருமா?
சாதாரண உலகத்தில் குழந்தை பிறக்கும் சொன்னா கணவன் மனைவி வீடு கூடும் பொழுது கணவனுடைய அந்த இந்திரியத்திலே மனைவியுடைய கருப்பைக்குள்ள போகணும், அதன் மூலமா குழந்தை உருவாகும். குழந்தை உருவாவதற்கு அடையாளமாக அந்த தாயினுடைய அந்த வயிற்று பகுதி பெருசாகிக்கிட்டே வரும், பிறகு அந்த குழந்தை பிறக்கும். இப்படி ஒரு அடையாளம் இருக்குதா இல்லையா? அந்த மாதிரி எங்களுக்கு எப்படி பிறக்கும் அடையாளம் சொல்லு. நாங்கள் 2 பேரும் வீடு கூடணும்னா எங்களால் வீடு கூட முடியாது, வயசாகி போச்சு. அப்ப திடீர்னு பிறக்கணும், எப்படி பிறக்கும் எங்களுக்கு? வஜ்அல்லி ஆயத்தன் யா அல்லாஹ், ஏதாவது அத்தாட்சி அடையாளம் சொல்லியா அல்லாஹ். அல்லாஹ் சொன்னா கால அப்படியா ஆயத்துக்க, உங்களுடைய அத்தாட்சி என்ன தெரியுமா, அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ் துகல்லிமன் நாஸ ஸலாஸத அய்யாம். உங்களுக்கு உங்களுடைய மனைவிக்கு குழந்தை பேர் வரும் பொழுது உங்களுக்கு 3 நாளைக்கு வாய் அடைச்சு போயிடும், பேச முடியாது. அல்லாஹ் யுகல்லிமன் நாஸ், மக்களிடத்துல பேச முடியாது. ஸலாஸத அய்யாம் 3 நாளைக்கு. இல்ல ரம்ஸா பேசுறதா இப்படி சைக்கிளியா தான் பேசிக்கணும், இப்படிதான் பேசணும். 3 நாளைக்கு உங்களால பேச முடியாத அளவுக்கு வாய் அடைச்சு போச்சுன்னா நீங்க முடிவு பண்ணிக்கங்க, அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு என்ன வரப்போகுது, நம்முடைய மனைவிக்கு குழந்தை பிறக்க போது முடிவு பண்ணிக்கங்க. பாருங்க, மனைவிக்கு குழந்தை பிறக்கிறதுக்கும் இவருக்கு வாய் அடைக்கிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? உங்க மனைவிக்கு வாய் அடைச்சு போயிடுனால அது அர்த்தம் இருக்குது. இன்னைக்கு பெண்களுக்கு குழந்தை உண்டாயிட்டா வாந்தி வரும், மசக்க வரும், மாங்காய் சாப்பிட ஆசைப்படுவாங்க, சாம்பல் சாப்பிட ஆசைப்படுவாங்க. அது அந்த மசக்கையின் விளைவு. அந்த மாதிரி அந்த அம்மையாருக்கு உங்க மனைவி குழந்தை விட்டாண்டா 3 நாளைக்கு பேச முடியாது அப்படின்னு மனைவியை சொன்னாலாவது அர்த்தம் இருக்குது. மனைவிக்கு குழந்தை உண்டாடா கணவன் 3 நாளைக்கு பேச மாட்டான்டா. இதை விளங்க முடியுதுங்களா? இது அறிவுபூர்வமா புரிய முடியுதா? அதுதான் ரப்புல் ஆலமீன். இங்க அவங்க குழந்தை பிறகு ஒரு அத்தாட்சி வேணும், அடையாளம் வேணும் அப்படின்னு சொல்லி ஜக்கரியா கேட்டதுனால, சரி அடையாளம் வேணுமா, சரி நீங்க 3 நாளைக்கு பேச மாட்டீங்க போங்க. அந்த அடையாளத்துக்கும் குழந்தைக்கும் சம்பந்தம் இருக்கணும், குழந்தை பேருக்கும் அந்த அடையாளத்துக்கு அப்பெல்லாம் அவசியம் இல்லை. நீங்க அடையாளம் கேட்டீங்களா, சரி உங்க மனைவி கர்ப்பமாற நேரத்துல நீங்க 3 நாளைக்கு பேச மாட்டீங்க போங்க, இதான் அடையாளம், போங்க. அடையாளம் தானே வேணும், அடையாளம் காட்டிட்டேன். சகோதரர்களே, சம்பந்தமே இல்லாத அடையாளம், சம்பந்தமே இல்லாத பொருத்தம். அந்த மாதிரி கர்ப்பமாகிற இடத்துல இவங்களுக்கு வாயடிச்சு போயிடும். ரப்பலான சொல்லி காட்டுறான், ஒதுக்குர் ரப்பக கஸீரம் வஸப்பிஹ் பில் அஷி வல் இப்கார். அல்லாஹ்வுடைய இந்த குதிரத்தை நினைத்து நீங்கள் அதிகமா அல்லாஹ்வை திக்ர் செய்து காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வையே நீங்கள் புகழ்ந்து தஸ்பீஹ் செய்யுங்கள். அதற்கு பிறகு மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த வரலாறு அல்லாஹ் சொல்றான். மரியம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி சொன்னாங்க ஷார்ட்டா தான் அல்லாஹ் சொல்றான். அதை சூரத் மரியம் வரும்பொழுது உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். அது அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குமாரும் சொல்றாங்க, எனக்கு உங்களுக்கு குழந்தை பிறகு இன்னல்லாஹ் அஸ்தஃபாகி, அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டான், ஒரு அற்புதமான அதிசய பிறவியை பிறக்க வைப்பதற்கு அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்து விட்டான். அப்படிங்கும் பொழுது அந்த அம்மையார் கேட்கிறாங்க, காலத் ரப்பி அண்ணா யகூனி வலதும் உலமியும் சஸ்லி பஷர், அல்லாஹ் எந்த ஆண்மகன் என்ன தொட்டது கூட கிடையாது, நான் ஏறெடுத்து கூட பார்த்தது கிடையாது, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? எனக்கு கல்யாணமே ஆகல, எந்த ஆம்பளை தொட கூட செஞ்சதில்லை, நான் எந்த ஆணையும் ஏறெடுத்து கூட பார்த்ததில்லை, எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? அப்போ மலக்கு அதான் சொன்னாங்க, கால கதாலிக் அல்லாஹ் யஃபால் யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் நாடியதை நாடிய விதத்திலே படைக்கின்றான். இதா கவா அம்ரன், அவன் ஏதாவது ஒரு படைப்பை படைக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் ஃபஇன்னமா யகூலு லஹு குன், அவன் குன் என்று சொல்வான், குன்ன ஆகு என்று சொல்வான், ஃபயகூனு, அது ஆகிவிடும். அதே வார்த்தை தான் அங்கேயும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இங்க பாருங்க, அவங்களுக்கு நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடக்காத கற்பனை, நடக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நினைச்சாலும் அப்படி நடக்க முடியாது. இந்த மாதிரி கற்பனை ஒரு கன்னி பெண்ணுக்கு வாழ்க்கையில இந்த மாதிரி திடீர்னு குழந்தை உண்டாகிறாங்க, குழந்தை பிறக்க போதுன்னா அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்குங்க? அந்த பெண்ணை பத்தி ஊரார் என்ன சொல்லுவாங்க? அது எப்படி ஊருக்குள்ள தலை காட்ட முடியும்? அதுவும் அப்படி இப்படிப்பட்ட பொண்ணா இருந்தா பரவாயில்ல, ஒரு பரிசுத்தமான பெண்மணி, எந்த ஆண் மகனும் ஏறெடுத்து கூட பார்க்காத பெண்மணி, அந்த அம்மா மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அதெல்லாம் சூரத் மரியம்ல அல்லாஹ் சொல்லுவான் இன்ஷா அல்லாஹ். அவங்க மனநிலை எப்படி இருந்துச்சு? யார் அப்படி அவங்க சொல்லுவாங்களா, மித்து கபல ஹாதா, யா அல்லாஹ் இதுக்கு முன்னாடி சாவடிச்சிருக்க கூடாதா, என்ன நீ என்னைய இப்படி சித்திரவதை பண்ற, எந்த ஆண் மகனும் தீண்டாத எனக்கே இப்படிப்பட்ட ஒரு குழந்தை, என்னை சாவடிச்சிருக்க கூடாதா? அந்த அம்மையார் புலம்புவாங்களாம். அல்லாஹ் சொல்லி காட்ட சொல்லுவாங்க மரியம்ல. அப்படிப்பட்ட நிலையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் பொழுது அவங்களுக்கு அந்த ஆச்சரியம் ஏற்படும் பொழுது அல்லாஹ் எப்படி சமாதானம் சொல்றான் பாருங்க. இல்ல பொறுத்துங்க, அப்படிலாம் சொல்லல, அப்படித்தான் அல்லாஹ்வுடைய படைப்பு, அப்படித்தான். உனக்கு இன்னும் நம்பிக்கை வரணும். அல்லாஹ் நாடனா இதோட தீவிரமா செய்வான், இதோட கற்பனை கெட்டாதவாறு அல்லாஹ் செய்வான். கற்பனை கெட்டாதவற்றை எல்லாம், உன்னாடு சிந்திக்க முடியாதவற்றை எல்லாம், மாலா ஐநூன்றாத் ஒலா உதுனுன் சமியத், எந்த காதும் பார்த்திருக்காத, எந்த காதும் கேட்டிருக்காத, உமா ஹதரலா கல்வி பஷர், எந்த கல்வியிலும் கற்பனை செய்ய முடியாதவற்றை நிறைவேற்றுவதுதான் ரப்புல் ஆலமீன்.
யஹ்லுகுல்லாஹு மா யஷா, அல்லாஹ் நாடியதை அப்படித்தான் படைப்பா அப்படின்னு சொல்லி அந்த அம்மையாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆறுதல் சொல்றான். இது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சம்பந்தப்பட்டது. பிறகு இதெல்லாம் சூரத் ஆல இம்ரான் தான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்று இன்றைய தராவியில ஆரம்பிச்ச இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தினருக்கு ஒரு அற்புதமான செய்தியை சொல்றான். என்னன்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க. இந்த ஆயத்து இறங்கின உடனே அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவம். நீங்கள் எந்த ஒரு பொருளை செலவு செய்தாலும், அல்லாஹ்வுக்காக செலவு செய்தாலும் நீங்கள் நன்மையை பெற முடியாது. எந்த ஒரு பொருளை அல்லாஹ்வுக்காக செலவு செஞ்சாலும் நன்மையை பெற முடியாது. எதுவரை? ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், உங்களுக்கு விருப்பமான பொருளை சதகா பண்ணும் வரை, தர்மம் பண்ணும் வரை. நமக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை அல்லாஹ்வுடைய பேர்ல சதகா பண்ணணும். இன்னைக்கு சில பேர் பாத்தீங்கன்னா, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் அவங்களை மன்னிக்கணும், கடையில் வியாபாரம் பண்ணும் பொழுது அந்த செல்லாத நோட்டு இருக்கு பாருங்க, அழுக்கு நோட்டு, கிழிஞ்ச நோட்டு, ஓட்ட உளுந்த நோட்டு, செல்லாத நோட்டு, இதை பூரா பொறுக்கி 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 வைப்பாங்க. எது தெரியுமா? ரம்ஜான்ல சதகா பண்றதுக்கு. ரம்ஜான்ல சதகா பண்றதுக்கு விளங்குறதுக்கான சொல்ல, யாரையும் குறை சொல்லல. மக்கா பள்ளிக்கு ஒரு முஸ்லிம் ஒருத்தர் வர்றார், மூத்தாயிட்டர், அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கணும், ஆமீன் சொல்லுங்க, அவருடைய குற்றங்களை மன்னிக்கட்டும். இங்க வெளியில இருக்கிற பிச்சைக்காரர்கள் அவருக்கு வச்ச பேரு அழுக்கு நோட்டு. அழுக்கு நோட்டு ஜும்மாக்கு வரும்பொழுதெல்லாம் இதுக்குள்ள பெரிய கோடீஸ்வரர். கோடீஸ்வரர் சாதாரண கோடீஸ்வரர் அல்ல, மூத்தாயிட்டர், அல்லாஹ் அவங்க பாவங்களை மன்னிக்கட்டும். இப்ப ரமலான் மாசத்துல அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல அவரை பத்தி நம்ம ஞாபகப்படுத்து, அவர் பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்காண்டி தான், அவர் குறை சொல்றதுக்காண்டி அல்ல. எதுக்கு சொல்றேன்னா, வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு வரும்பொழுது இருக்கிற அழுக்கு நோட்டை பூரா பூக்கிட்டு வருவாரு கொடுக்கறதுக்காக வேண்டி. ரப்பல் ஆலமீன் சொல்றான், இந்த மாதிரி தர்மத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு தீனாரை எடுத்து சதகா பண்ணா கூட அந்த தீனாரை வீட்டுக்கு கொண்டு போய் அதுல அத்தரை தடவி அப்புறம் கொடுப்பாங்களாம் மிஸ்கின்ட்ட. அப்ப அவங்களுடைய மாணவர் ஒரு முறை கேட்கறாங்க, எதுக்கு நீங்க ஏதாவது தீனாரை சதகா பண்றீங்க, அதையே அத்தரை தடவி கொடுக்குறீங்க பொழுது அவங்க சொல்லுவாங்களா, இது அல்லாஹ்வுடைய ஹஸானாவில் பாதுகாக்கப்படுறது, அத்தரோட வாசனையோட போகட்டும், அல்லாஹ்வுடைய ஹஸானாவில் பாதுகாக்கப்பட போகுது. இது நான் கொடுத்த ஒரு பிஸ்கிட் ஒரு ஏழைட்ட, அந்த ஏழை வழிபடுத்துவோம், சோறு வாங்கி திம்பா, அது யாரையா கைக்கு போயிடும். ஆனால் பாதுகாக்கப்படுவது எங்கே? அல்லாஹ்வுடைய ஹஸானாவிலே. அதாவது சகோதரர்களே, நாம் எந்த பொருளை சதகா செய்வதாக இருந்தாலும் நல்ல பொருளை சதகா செய்ய வேண்டும். நமக்கு பிடித்தமான பொருளை சதகா பண்ணணும். நமக்கு இருக்கிற பொருளை பிடித்தமான பொருள் எதுங்க? பிடித்தமான பொருள் எது? பணம் தானே. பணம் தானே எல்லாத்துக்கும் பிடித்தமானது. அந்த பணத்தை அதிகமாக சதகா செய்யணும். ஆடைகளையோ உடைகளையோ சதகா செய்வதா இருந்தால் நாம் வளமையா உடுத்தக்கூடிய உடைகளை சதகா பண்ணணும். எப்படிப்பட்ட உடையை கொடுக்கணும்னு சொன்னா, உதாரணமா நான் ஒரு ஷர்ட்டை தர்மம் பண்றேன்னு சொன்னா, அந்த ஷர்ட்டை எனக்கு யாராவது கொடுத்து போடுங்கன்னு சொன்னா நான் போட தயங்க கூடாது, நான் போட தயங்க கூடாது. அந்த மாதிரி ஷர்ட்டை சதகா பண்ணணும். இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, அழுக்காய் போச்சு, கிழிஞ்சு போச்சு, பறஞ்சு போச்சு, கலர் போயிடுச்சு, அதை கொண்டு போய் பத்திரமா மடிச்சு கொண்டு போய் கொடுப்பாரு, சதகா பண்ணுவாரு. இது என்ன தர்மம் இது? ஆவே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நீங்கள் ஒருபோதும் நன்மையை பெற முடியாது எதுவரை உங்களுக்கு பிடித்தமான பொருளை தர்மம் செய்யும் வரை. இந்த ஆயத்து இறங்கின உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா சஹாபி மஸ்ஜித் நபவிக்கு எதிர்த்தாப்புல, மஸ்ஜித் நபவிக்கு எதிர்த்தாப்புல ரோடு, அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் அவங்களுடைய தோட்டம் ஒன்று இருந்துச்சு, பேருஹா என்று சொல்லக்கூடிய தோட்டம். அந்த தோட்டத்தை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. யார சொல்லலாம், அந்த தோட்டத்தில் உள்ள தண்ணீர் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதனால எல்லா இடத்துலயும் டேஸ்டான தண்ணி கிடைக்காது. அந்த பீருஹாவோட தோட்டத்தில் மட்டும் தண்ணி டேஸ்டா இருக்கும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கடுமையான வேலை பளுக்கு மத்தியிலே எப்போதாவது ஓய்வு எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அந்த பீருஹால போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அந்த தண்ணியை குடிச்சு அங்க உள்ள கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வருவாங்க. அப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய தோட்டம் அந்த பீருஹா. அது அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமான தோட்டம். அவங்க கூட ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. யார சொல்லலாம், அல்லாஹ் இந்த மாதிரி ஆயத்தை இறக்கிட்டான், உங்களுக்கு இருக்கிற சொத்துலே, அதாவது உங்களுக்கு பிடித்தமான பொருளை சதகா செய்யும் முறை நன்மையை பெற முடியாதுன்னு சொல்லி, எனக்கு இருக்கிற சொத்துல பிடித்தமான சொத்து பீருஹா தான், நான் அதை அல்லாஹ்வுடைய பேர்ல சதகா பண்றேன் அப்படின்னாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இதை நீங்க வந்து என்கிட்ட தர்றதை விட உங்களுடைய உறவினர்களுக்கே பங்கு வச்சு கொடுத்துருங்க, உங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது ஏழையா இருந்தா அவங்களே பங்கு வச்சு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய உறவினர்களுக்கு பங்கு வச்சு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த பீருஹா மஸ்ஜித் நபவியில பாத்தீங்கன்னா
26 நம்பர் கேட் மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல்ல 26 நம்பர் கேட் நினைக்கிறேன், பாபு உமர்னு சொல்லி, அந்த பாபு உமருக்கு நேரா போய் லெஃப்ட்ல கொஞ்சம் பார்த்தோம்னா அங்க ரவுண்டா வட்டம் போட்டு மார்பிள்லயே பீருஹான் எழுதி இருக்காங்க. அந்த பீருஹா இப்ப மஸ்ஜித் நபவி உள்ள வந்துருச்சு. கார்பெட்டை கிளீன் பண்ணுவோம், கார்பெட்டை தீர்த்து பார்த்தோம்னா அங்க பீருஹான் வட்டம் போட்டு வச்சிருக்கோம். எதுக்கு சொல்றேன்னு சொன்னா, அபூ தல்ஹா சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய ஒரு வசனம் இறங்கியவுடன் அதை எப்படி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துறாங்க பாருங்க. அதுல அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வரலாறு இன்னைக்கு ஆதாரப்பூர்வமா பதிவு செய்யப்பட்டு விட்டது. அத்தா அல்லாஹ் தஆலா வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். நீங்கள் எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறீர்களோ இதையெல்லாம் அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றார். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வதாக இருந்தால் நல்லவற்றை மட்டுமே தர்மம் செய்யுங்கள். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமாருடைய வரலாறு, ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறு சொன்ன மாதிரி கடைசியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு சொல்றதுக்காண்டி முன்னோடியாக அவர்கள் கட்டிய காபத்துல்லாவை பற்றி அல்லாஹ் சொல்றான். அந்த காபத்துல்லாவை சொல்லும்போது சொல்றான், மூமின்களே இந்த காபத்துல்லாவில் தான் இன்ன அவ்வள பைத்து உதியாலின் நாஸ், மக்களுக்காக பூமியிலே நிர்வகிக்கப்பட்ட முதல் பள்ளிவாசல், பூமியிலே அமைக்கப்பட்ட முதல் பள்ளிவாசல் எதுங்க? காபத்துல்லா. அது எங்க? பக்கா. மக்காவுடைய பழைய பேர் வந்து பக்கா, அதுக்கப்புறம் தான் மக்கான்னு மாறிச்சு, பழைய பேர் பக்கா. பக்கா என்ற அந்த முபாரக்கான அந்த பூமியில தான் முதலே பள்ளிவாசல் நிர்ணயிக்கப்பட்டது. ஃபீ ஆயாத்தும் பையினாத்தும் மகாம் இப்ராஹிம், அந்த மக்காவிலே அல்லாஹ்வுடைய அற்புதமான அத்தாட்சிகள் இருக்கின்றன. மகாம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான இடமும் இருக்கின்றது. ஒமன் தஹலஹு கான ஆமினா, அந்த மக்காவுக்குள் யார் நுழைவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு பெற்றவராக ஆகிவிட்டார். எனவே வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததா இலை சபீலா, அங்கே மக்கா வரை சென்று ஹஜ்ஜி செய்வதற்கு யாருக்கு உடலாலும் பொருளாலும் சக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு ஹஜ்ஜி செய்வது கடமையாகிவிட்டது. ஒமன் கஃபர, அதெல்லாம் தேவையில்லைங்க, இதுக்கு அங்க போய் ஹஜ்ஜி செஞ்சு யாருங்க அப்படி ஹஜ்ஜி செஞ்சதும் அல்லாஹ் கபூல் செய்வானா, இல்ல அல்லாஹ் சொர்க்கத்தை அனுப்ப மாட்டானா அப்படின்னு சொல்லி யாராவது நிராகரித்து பேசிவிட்டால் ஃபைன் அல்லாஹ் கனியுன் அனில் ஆலமீன், இந்த உலகத்தாருடைய தேவையை விட்டு அல்லாஹ் பரிசுத்தமானவன். அப்ப மக்காவை பத்தி அல்லாஹ் சொல்லும்போது சொல்றான், அங்க ஃபீஹி ஆயாத்து பையினா, தெளிவான அத்தாட்சிகள் இருக்கின்றன. அதே நேரத்தில் அங்கே மகாம் இப்ராஹிம் இருக்கிறது. தெளிவான அத்தாட்சி என்ன? இன்னைக்கு வாழும் அத்தாட்சி. அல் குர்ஆனில் அத்தாட்சிகள் இருக்கணுமே, இன்னைக்கு மக்காவில் உள்ள ஒரு வாழும் அத்தாட்சி என்ன? ஜம்சம் கிணறு. அந்த ஜம்சமுடைய வரலாறை பத்தி சொல்ல ஆரம்பிச்சா சுப்ஹானல்லாஹ் நாள் கணக்கா சொல்லிட்டு அதனுடைய சிறப்பம்சங்களை. ஒரு நாளைக்கு சாதாரண ஒரு சின்ன ஊற்று, சாதாரண சின்ன ஊற்று, அதிலிருந்து உருவாகக்கூடிய தண்ணீர் இன்னைக்கு உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் ஆராய்ச்சியாளர்கள் அல்ல, பெரும் பெரும் கிறிஸ்தவ ஆராய்ச்சியாளர்கள், பெரிய பெரிய யூத ஆராய்ச்சியாளர்கள், அவங்களா அந்த தண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சு சொல்ல மாட்டோமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணவங்களாம். கடைசி முடிவா சொன்னாங்க, இதுல உலகத்தில் உள்ள எல்லா நோய்களுக்கும் ஷிஃபா இருக்குது, எல்லா நோய்களுக்கும் ஷிஃபா இருக்குது. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மாஉ ஜம்ஸம் லிமா ஷுரிப, ஜம்ஸம் எந்த நோக்கத்திற்காக குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறும். எந்த தேவைக்காக எந்த நியத்தை வச்சு ஜம்ஸம் குடிக்கிறீங்களோ அந்த நியத்தை நிறைவேறும். ஆனா பெரிய வேதனை என்ன அப்படின்னு சொன்னா, இங்க இருந்து ஹஜ்ஜிக்கு போற சில ஹாஜிகள் அந்த ஜம்ஸமுடைய மகத்துவத்தை தெரியாம அங்க போய் இந்த ஜம்ஸம் எடுத்து அங்க குடிக்கிறதுக்கே ஜம்ஸம் தான், கேல்ல ஊத்தி ஜம்சம் எவ்வளவு குடிக்கண்டா, இல்ல ஹஸ்ரத் ஜம்சம் குடிச்சா எனக்கு தொண்டை கட்டுது, எனக்கு மினரல் வாட்டர் தாங்க. நவுதுபில்லாஹ், இப்படி சொல்றாங்க. ஜம்சம் கொடுத்தா தொண்டைக்கு ஆக மாட்டேங்குது, தொண்டை கரகரன் இருக்குது. என்ன போய் பாட்டா பாட போறாங்க, போய் கரகரன் இருக்கிறதுக்கு தொண்டை கரகரன் ஆகுது, தொண்டை கட்டுது, அதனால மினரல் வாட்டர் தாங்க. அப்படியே தொண்டை கட்டினால் கூட அதற்கும் ஷிஃபா ஜம்சம் தான், அதற்கும் ஷிஃபா ஜம்சம் தான். ஆகவே ஜம்சமுடைய மகத்துவத்தை தெரிந்து நம்ம அங்கிருந்து போகணும். ஹஜ்ஜுக்கு போறவங்க எவ்வளவு பெரிய பாக்கியமான தண்ணீர், அந்த தண்ணீர் இன்னைக்கு ஒரு வாழும் அத்தாட்சி. ஒரு சின்ன ஊட்டுல இருந்து கேலன் கணக்கில் இன்னைக்கு தண்ணீர் பிடிச்சு எத்தனையோ லட்சக்கணக்கான லிட்டர் கணக்கில் உலகெங்கும் சப்ளை செய்யப்படுது. மக்கால மட்டுமல்ல, மதீனாவுக்கு மக்காவில இருந்து பைப் லைன் கொடுத்து மதீனாவுக்கு வருது 400 கிலோமீட்டர். மதீனால மஸ்ஜித் நபியில குடிக்கிறது பூரா சம்சம் தான், மக்கால குடிக்க சம்சம் தான். ஹாஜிகள் 30 லட்சம் 40 லட்சம் ஹாஜிகள் குடிக்க சம்சம் தான். ஒவ்வொரு ஹாஜியும் 10 லிட்டர், குறைஞ்ச 10 லிட்டர் வைங்க. நாலாவது ஒரு தடவைக்கு போனோம்னா 250-300 லிட்டர் கம்மி எடுத்துட்டு வருது இல்ல. எப்படியாவது பிளைட்காரன் கண்ணை மாத்தி ஏமாத்தி பெஞ்சி கூத்தாடி கையை பிடிச்சி காலை பிடிச்சி குறைஞ்சி 200-250 லிட்டர் கொண்டு வந்துருவோம் தண்ணி. இந்த உள்ள நண்பர்களா அள்ளி கொடுக்குறது, சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. குறைஞ்சது ஒரு ஆளுக்கு 10 லிட்டர் வச்சா கூட 40 லட்சம் ஹாஜிகள் வருஷம் ஹஜ்ஜிக்கு வர்றவங்க மட்டும், உம்ராவுக்கு வர்றவங்க சுப்ஹானல்லாஹ் கேட்க வேண்டியதே இல்லை.
அவ்வளோ தண்ணீர் சப்ளை செய்யப்படுது ஒரு பாலைவனத்திலிருந்து. இதோட வாழும் அத்தாட்சி என்னங்க வேணும்? அல்லாஹ் சொல்றா ஃபீ ஆயாத்தும் பையினாத், தெளிவான அத்தாட்சிகள் அங்கே இருக்கின்றன அந்த புனிதமான மக்காவிலே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போயிட்டு வந்தவங்களுக்கு அதை பார்த்து படிப்பினை பெறக்கூடிய பாக்கியத்தையும், போறவங்களுக்கு போய் பார்த்து படிப்பினை பெறக்கூடிய பாக்கியத்தை மனைவி தந்தல்வானாக. பாகரதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.